இன்று நம் கல்வாரி பயணத்தின் அடுத்த 2 நிலையங்களை தியானிக்கிறோம். 3வது நிலையில் சிலுவையின் பாரத்தை சுமந்து கொண்டிருந்த இயேசு முதன் முறையாக விழுகிறார். 4வது நிலையில் இயேசு தன் தாயார் மரியாளை சந்திக்கிறார். இந்த 2 நிகழ்வுகளும் துன்பம், அன்பு மற்றும் நம்பிக்கை பற்றிய ஆழமான உண்மைகளை நமக்கு நினைவூட்டுகின்றன. இயேசு முதன் முறையாக விழுகிறார். சிலுவையின் பாரம் மிகுந்தது. அது மரத்தாலான சிலுவையின் பாரம் மட்டுமல்ல, மனித குலத்தின் பாவங்களின் பாரமும் ஆகும். இயேசு ஏற்கனவே அடியுண்டு இழிவுபடுத்தப்பட்டு மிகுந்த களைப்புடன் இருந்தார். அந்த களைப்பில் அவர் வழியில் விழுந்தார். அனைவரும் பார்த்து கொண்டிருந்த அந்த பாதையில் தேவனுடைய குமாரன் தரையில் விழுந்தார். ஆனால் அந்த விழுதல் தோல்வி அல்ல, அது நமக்கு ஒரு பாடம். நம் வாழ்க்கையில் பலமுறை நாம் விழுகிறோம். சில நேரங்களில் பாவத்தில் விழுகிறோம், சில நேரங்களில் மன சோர்வில் விழுகிறோம், சில நேரங்களில் பயமும் கவலையும் நம்மை கீழே தள்ளுகிறது. ஆனால் இயேசு நமக்கு காட்டுகிறார், வீழ்வது முடிவல்ல. அவர் மீண்டும் எழுந்து சிலுவையை எடுத்துக்கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தார். இது நமக்கு ஒரு அழைப்பு. எத்தனை முறை நாம் வீழ்ந்தாலும் கடவுளின் கிருபையால் மீண்டும் எழுந்து நிற்கலாம். இயேசு தன் தாயார் மரியாளை சந்திக்கிறார். இயேசு தனது சிலுவையை சுமந்து கொண்டு அந்த வேதனையான பாதையில் நடந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் ஒரு இதயமுடைந்த தாய் நின்றிருந்தாள். அவர் மரியாள். தன் மகன் துன்பப்படுவதை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த தருணத்தில் அவர்கள் பேசவில்லை, ஆனால் அவர்களின் கண்கள் சந்தித்தன. அந்த ஒரு பார்வையில் அன்பும் துயரமும் தைரியமும் இருந்தது. மரியாள் சிலுவையை எடுத்துவிட முடியவில்லை. அவர் அந்த துன்பத்தை நிறுத்த முடியவில்லை. ஆனால் அவர் அங்கே இருந்தார். அவரது இருப்பே இயேசுவுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம் அன்புக்குரியவர்கள் துன்பப்படுவதை பார்க்கிறோம். அவர்களின் துன்பத்தை நாம் அகற்ற முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுடன் இருப்பது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்கு அன்பு காட்டுவது மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும். மரியாள் நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான். நம்பிக்கையோடு துன்பத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். நாம் தியானித்த 3ஆம் மற்றும் 4ஆம் நிலையங்களில் நம் வாழ்க்கையையும் நினைவூற்றுகின்றன. இயேசு முதல் முறையாக விழுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் நாம் விழுகிறோம். சில நேரங்களில் தவறான முடிவுகள் எடுக்கிறோம். சில நேரங்களில் பாவத்தில் விழுகிறோம். சில நேரங்களில் வாழ்க்கையின் சுமைகளை நம்மை மிகவும் களைப்பாக விடுறது. குடும்ப பிரச்சனைகள், வேலை பிரச்சனைகள், உடல் நல கஷ்டங்கள், பொருளாதார கவலைகள், இவையெல்லாம் சிலுவையின் பாரம் போல நம்மை அழுத்துகிறது. அந்த நேரங்களில் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது ஒன்று: இயேசுவும் அவர் பாதையில் விழுந்தார். ஆனால் அவர் அங்கேயே கிடக்கவில்லை, அவர் மீண்டும் எழுந்தார். அதேபோல் நாமும் வாழ்க்கையில் வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். இயேசு தன் தாயார் மரியாளை சந்தித்தார்.
ஒரு தாய் தனது மகன் துன்பப்படுவதை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த தருணத்தில் மரியாள் எதையும் செய்ய முடியவில்லை. ஆனால் அவர் அங்கே இருந்தார். அவரது அன்பு இயேசுவுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம் குடும்பத்தினர் அல்லது நண்பர்கள் துன்பத்தில் இருக்கலாம். அவர்களின் பிரச்சனையை நாம் தீர்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவர்களுடன் இருப்பது, அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்கு ஆதரவாக நிற்பது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். இன்று நாம் நம்மை கேள்வி கேட்கலாம். நான் வாழ்க்கையில் விழும்போது மீண்டும் எழ முயற்சிக்கிறேனா? மற்றவர்கள் துன்பத்தில் இருக்கும்போது அவர்களுடன் நிற்கின்றேனா? கடவுளின் மீது நம்பிக்கை வைத்து என் வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றேனா? இயேசுவின் பாதையை நினைத்து நாம் நம் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம். ஆமென். அன்பான இயேசுவே, நாம் விழும் தருணங்களில் மீண்டும் எழுவதற்கான தைரியத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையின் பாரங்களை சுமக்க உதவி செய். மரியாளைப் போல மற்றவர்களின் துன்பத்தில் அவர்களுடன் நிற்கும் இதயத்தை எங்களுக்கு தா. எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எப்போதும் உம்மோடு நடக்க எங்களுக்கு கிருபை அளி. ஆமென்.